திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நேற்று டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் முரளி சங்கர், வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி, பாமக நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஸ்ரீகாந்தி, எஸ்.கே. ஸ்டாலின் உள்ளிட்ட 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்துக்கு பின்னர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர், கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அன்புமணி கட்சியின் விதிகளை மீறி செயல்பட்டுள்ளதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாகவே 22 பேர் கொண்ட கட்சி நிர்வாக குழு கூட்டத்தை நடத்தி அன்புமணி மீதான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்துள்ளோம். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவின்படி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி வருகிற 10ஆம் தேதி வரை விளக்கம் அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கடிதமும் கட்சியின் பொதுச் செயலாளர் வழியாக அன்புமணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்துக்கும் அவர் உரிய காலத்திற்குள் பதிலளிக்காவிடில் நிர்வாக குழுவின் முடிவின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் டாக்டர் அன்புமணி மீது அடுத்த வாரம் நடவடிக்கை பாயலாம் என்று பாமக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எந்த கடிதத்துக்கும் பதில் அளிக்க கூடாது என்று டாக்டர் அன்புமணி தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பதில் சொல்லாமல் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்து அதையே டாக்டர் ராமதாஸுக்கு பதிலாக தெரிவிக்கவும் அன்புமணி திட்டமிட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பாமக விவகாரம் கோர்ட் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு மாறும். அந்த சமயத்தில் சட்ட ரீதியாக அனைத்து சவால்களையும் சந்திக்கலாம் என்று டாக்டர் அன்புமணி தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுதைக்கு பாமகவில் சுமூகமான சூழல் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.